டைம் உட்காந்து பிடிச்சிட்டானா இங்கே அவன் 1 மீட்டர் போட்டு ஒட்டினாலும் இந்த இடம் என்ன செய்யாது, சேக்கு ஆவாது. அதுதான் இங்கே வரணும்னா டெக்கு வழியே ஒழுங்காக பூசணும், டெக்கு வழியே தண்ணி உள்ளே போட தான் போன முடியும், தவிர கீழே இருந்தாலும் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் கீழே நான் சொல்லுவேன். ஏன் கேட்டேன்னா 1 டன் வலை வச்சா கூட அந்த பழகு குழி இருக்குல்ல, அது வந்து 3 இன்ச்சு தான் தண்ணி வரும், அதுக்கு மேலே கீழே தண்ணி மேலே வராது. புரியுதா உனக்கு? ப்ரெஷர் கூட 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 37 அடி வெள்ளம்ல, ப்ரெஷர் வந்து கூட கூட வந்து மிஞ்சி கூட 3 இன்ச்சு தான் தண்ணி பழவழியில் நிற்கும். அதுக்கு மேலே வர, அதுக்கு மேலே தான் வெள்ளம் தாண்டா தான் வரும். உனக்கு புரியுதா? உள்ளோடி வரும். மற்றபடி அது வந்து அரை இன்ச்சுக்கு இவ்வளோ தான் கிடக்கும் தண்ணி. உள்ளே இருக்கிறது எந்த ஃபால்ட்டும் கிடையாது. மேலே உள்ளது மட்டும் அவங்க பார்க்கணும். அதே மேட்டை போட்டு நான் பார்த்துக்குவேன். இன்றைக்கு கண்ணி வருஷமாக இருக்குது, பார்த்துக்க மட்டும் அவனுக்கு சுற்றி வர ஜாயின் இருக்கலாம், இந்த சுற்றி ஜாயின் உட்கார வந்து மேட்டை தயவு செஞ்சு மேலே ஏற்ற போகிறாங்க, இந்த இதில் ஏற்ற போகிறாங்க, ஸ்டாப் ஆகிடும் தண்ணிலாம். ஏதில் உள்ளே தான் மேட்டு போட்டுக்கணும். அதுதான் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இது வந்து அந்த பிளைவுட் வந்து அதை வெட்டணும் இல்லையா, நெக்கு போடும் போது இது வந்து ஃபுல்லாக வெட்டக்கூடாது, அந்த கடைமொழிக்கு மட்டும் வெட்டணும். மேட்டை உள்ள வைக்கும் போது ஆமாம் வெட்டணும், அது வெளியே வெட்டி மெஷர்மெண்ட் கணக்காக பார்த்து வெட்டி கொண்டு உள்ளே இருக்கணும். அது மேஸ்திரிகள் இருக்குது. அதுதான் ஏன்னா அந்த சுற்றி வர வங்கு ஜாயிண்ட் அதில் பேர் மணி ஜாயின் ஆகுதுங்களா, அந்த இடத்துக்குள்ள கரெக்டாக பேஸ்ட் வைக்கணும். அதெல்லாம் அவங்க கையில் இருக்கு. வச்சுட்டு வச்சா சப்புன்னு உட்காந்துடும். அவனுக்கு வந்தோடனே இதில் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் எடுத்தால் அவனுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும் பாரு. நான் சொல்ல, நீ எழுதி வச்சுக்கோ.